ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை எரேமியா 30 வசனத்தை உங்கள் முன்பதாக வைக்கிறேன். வேத வசனம் சொல்கிறது, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த நாளில் காலை பொழுதில் எழும்பும் பொழுது கடந்த கால வாழ்க்கைகளை நீங்கள் திரும்பி பார்த்து, இப்படியெல்லாம் நான் இருந்தேனே, இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேனே, என்னுடைய சீர் என்ன, என்னுடைய சிறப்பு என்ன, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஐயா, நடக்க முடியல, என்னால் பேச முடியல, என்னால் கை அசைக்க முடியல, அல்லது இந்த வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாம் முடங்கி நான் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறேனே, என்ன ஆச்சுது? எல்லாம் போயிடுச்சியா? இன்னும் அவ்வளோதான், இன்னும் அப்படியே வாழ்ந்துட வேண்டியதுதான். என்னெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? கர்த்தர் சொல்லுறாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன அதே தேவன் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் நான் கட்டுவேன், மறுபடியும் நான் கட்டுவேன். பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக கொண்டு போகப்பட்டு பயங்கரமான வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து அவமானப்பட்டு வெட்கப்பட்டு பிள்ளைகளை தனியாக இழந்து மனைவி கணவன் எல்லாம் பிரிக்கப்பட்டு பலவிதமான பாடுகளை அனுபவித்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், மறுபடியும் நான் கட்டுவேன். சின்னாபனமாக்கப்பட்ட மக்களை சொல்கிறார், மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன். அவர்களுக்கு ஒரு தேவன், உனக்கு ஒரு தேவன் அல்ல. அவர்களை கட்டுவித்து ஒரு பெரிய தேசமாய் உருவாக்கின கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னை கட்டி எழுப்ப முடியும். எதை இழந்து போயிருக்கிறாய்? எது உன் வாழ்க்கையில் நடக்கலன்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள அன்னைக்கு சாரால் சிரிச்சது போல, போங்க பிரதர், இல்லை சந்தோஷமா தான் சொல்றீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படி சிரிக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் கட்டுவேன். நீ ஆசீர்வாதமாய் மாறப்போகிறாய், நீ பிள்ளை தாட்சியாய் மாறப்போகிறாய், உன் வீடு உருவாக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கட்டுகிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவனால் உருவாக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படி ஆகும் என்று கேட்க அவசியம் இல்லை. ஏன் மரியாளுடைய வாழ்க்கையில மனித முறைகளுக்கு அப்பாற்பட்டு தேவன் கிரியை செய்து ஒரு குமாரனை கொடுக்கவில்லையா? சாராளுடைய வாழ்க்கையிலே இயற்கை மனுஷிய இயல்புகளுக்கு அப்பாற்பட்டு தேவன் கிரியை செய்து அதிசயங்களை செய்யவில்லையா? உலகமே எண்ணி பார்க்க முடியாதபடி செங்கடலை இரண்டாக பிளந்து அதில் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், அவர் நாசி சுவாசத்தை ஊதுனாராம். ஏன்னா கடலுக்கு அடியில் சேரும் சகதியுமா இருக்கும். அப்படி ஊதுன உடனே வெட்டாந்தரையிலே நடப்பது போல் அவர் நடந்து போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் செய்த தேவனால உன் காரியம் மாத்திரமா உன் குடும்பத்தை கட்டுவார். நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிற, உன் பிள்ளைங்க நல்லா இருக்க போகிறாங்க. இந்த நாள் உனக்கு இனிமையாக அமைய போகுது. கர்த்தர் காலை உன்னை என்கரேஜ் பண்ணுறாரு. தயவு செய்து ஆமேன் என்று சொல்லி, இந்த நாள் நான் கட்டப்படுகிற ஒரு நாள், கர்த்தனை உருவாக்க போகிறார் என்று சொல்லி அவருக்கு பிரைஸ் சொல்லுவியா? இந்த நாள் ஒரு இன்ப நாளாய் அமைவதாக. ஆமேன், ஆமேன்.